தமிழ்நாட்டுல வந்துட்டு 1850 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அந்த தாழ்த்தப்பட்டவங்களை எவ்வளவு வழிகளை வந்து உணர்ந்தாங்க, என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு காமிக்கும்போது சினிமா ஆரம்பிச்சு இவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி படங்கள் அதிக ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மற்ற மொழிகளை விட்டு ரீஜனல் ஃபிலிம்ஸ் தமிழ் ஃபிலிம்ஸ்ல வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு 80s 70s அந்த மாதிரி வந்தது இல்ல, வேற டேரக்டர்ஸ் யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலையா? ஒரு மாரி செல்வராஜ் மாதிரி, ஒரு ரஞ்சித் மாதிரி. இல்லை பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நம்ம வந்து நம்ம பாரதி ராஜா, பாலச்சந்தர், இவங்கள மாதிரியான இயக்குனர்கள் எல்லாமே வந்து விளிம்பு நிலை மக்களின் வழிகளை வந்து பெரிய லெவலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா இயக்குனர் பாலா அவர்கள் வந்து தன்னோட படங்களில் தொடர்ந்து விளிம்பு நிலை மக்களோட வழிகளை வந்து பதிவு செய்த வண்ணமே தான் அவர் வந்து படம் பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து பிதாமகன் எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து சுடுகாட்டில் வாழக்கூடிய ஒரு வெட்டியானுக்கு கீழே வெட்டியான் தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னோட சக விளிம்பு நிலை நண்பனான சூர்யாவின் இறப்புக்காக அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை வந்து வதம் பண்ணுறது தான் கிளைமேக்ஸாக வச்சுருப்பார் இல்லையா? ஆனால் பாலா வந்து எந்த சமூகம்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அவர் வந்து விளிம்பு நிலை மக்களோட வழிகளை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவங்களுக்குள்ள தமிழ்நாடோட இயக்குனர்கள், தமிழ் சினிமாவின் படைப்பாளிகளுக்கு அடிப்படையிலேயே இந்த சமூக நீதியின் பார்வை இருந்ததுனால தான் அவங்க அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க. பாலாவோட அதுக்கு அடுத்த படம் பரதேசியை எடுத்துக்கோங்க. பரதேசியை விளிம்பு நிலை மக்களோட வழிகளை தேயிலை தோட்டங்கள் மூலயமா, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த கபாலி அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேயிலை தோட்டத்துக்காக அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு அதன் பின்பு அதன்காக வந்த வழிகள் மூலயமா வந்து உருவான கேங்ஸ்டர் தான் அவங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. இதை பாலா வந்து வேறு விதமாக பரதேசியில் சொல்லியிருக்கிறாரு. டைட்டில் வந்து ஒரு கேட்சியாக இருந்தால் கூட நீங்கள் அதில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம அடித்தட்டு மக்கள் சந்தித்த சில கொடூரமான சில சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு தான் பரதேசி மாதிரி படங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் கடவுளாக இருக்கட்டும், நீ பாலாவோட நிறைய படங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ தாரத்தப்பட்டையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த இசைக்கலைஞர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கலைஞர்களோட வழிகளை வந்து ரொம்ப தத்ரூபமாக படம் பண்ணியிருப்பார் பாலா. அப்போது இங்கே வந்து தலித்துகளின் வழியை, விளிம்பு நிலை மக்களின் வழியை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்குனர்கள் குறைபாடு இருக்குதா கடந்த காலங்களில் நம்மளுக்கு இல்லையான்னு கேட்டால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சொன்னவங்க யாருமே, சொன்னவங்கள பெரும்பாலானவர் வந்து தலித் சமுதாயத்தை சேராதவங்க அல்லாதவர்களே சொன்னாங்க. அது அப்போ என்ன மாதிரி பேசப்பட்டுச்சுன்னா, உண்மையாகவே இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க, நம்ம நாட்டை கட்டமைக்கிறதுக்கு இவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பெரும் வகையில் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது, இந்த மாதிரியான மனநிலையில் மக்கள் இருந்தாங்க. சேரன் மாதிரி சில இயக்குனர்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து பெருமளவு சாதிச்ச இயக்குனர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இதை நீங்கள் என்ன மாதிரியாக நீங்கள் கொண்டு போய் போர்ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் சமூகத்தில் இது என்ன மாற்றத்தை விரும்புறதுக்காக இவங்கெல்லாம் வந்து உள்ளே இறக்கி விடப்பட்டாங்கன்றதை பற்றி யோசிக்கணும். நம்ம என்ன அப்படின்னா, இந்த வன்முறைன்ற டூலை எடுத்து நம்ம சினிமாவில் வந்து இதை பெரிய லெவலில் போர்ட்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சமூகத்தில் பதட்டம் உண்டாகணும் அப்படின்ற அவங்களோட நோக்கம் நிறைவேறணும்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் அது நடக்கவே நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் நீங்கள் என்ன விதமாக மக்களை ப்ரொவோக் பண்ணாலும் அவங்க வந்து டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு, அதாவது சகிப்புத்தன்மைன்ற ஒரு விஷயங்களில் அவங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ நீங்கள் பெரும்பாலான சாதிய வன்முறை சம்பவங்கள்லாம் நீங்கள் நம்ம தென் தமிழகத்தில் பார்க்குறப்ப பார்த்தா நீங்கள் ரொம்ப இன்டீப்பராக உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரோட தனிப்பட்ட வன்மமாக தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அது அடுத்தடுத்த கட்ட லெவலில் இது வந்து பேசப்படுறப்பையோ, இந்த விஷயங்கள் பெருசாகிறப்போ சாதிய தலைவர்கள் உள்ளே வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கையில் எடுத்துருவாங்க. இது சாதிய பிரச்சனையாக மாறி இதை கொண்டு போய் சமூக பதட்டம் உண்டாகணும். இதன் மூலயமா ஒரு விரக்தி உண்டாகி இது மூலிமா மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியான மனநிலையை கொண்டு வந்து அதன் மூலயமா அரசியல் பண்ணணும் அப்படின்றது அரசியல்வாதிகளோட நோக்கங்களாக இருந்திருக்கு. அதற்கு தீனி போடும் வகையாக தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்கன்றது நான் பார்க்குறேன். சார், இந்த மாதிரி திரைப்படங்கள் சொல்றாங்க, இது வந்து திணிக்கப்படுது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்களா? மறுபடியும் இதையே சொல்லி காட்டிட்டே இருக்கீங்களா அந்த சமூகத்தினருக்கு? இல்ல, அதுதான் இப்ப தங்கலானுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்கள ஒரு
ஒரு லார்ஜர் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து வெளில வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு சாதிய படமாக இருக்குது, இது ஒரு சாதியை வந்து பறைசாற்றக்கூடிய படமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியாது தானே. எந்த ஒரு விஷயத்தை திணிக்கிறதையும் இங்கே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த மக்களோட வழியை வந்து சொல்லணுன்றது வந்து தவறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஆனால் இது நீங்கள் சொல்ல வேண்டிய தளம் வந்து இன்னும் வேறு இடங்கள்ல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே அந்த மக்களுக்கு மறுமலர்ச்சி வரணும், அந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடணும், அந்த மக்களோட வழியை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக களத்தில் வந்து இறங்கி அரசியல் களத்தில் நின்று வேலை செய்யுங்க. ஒரு முறை இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இவங்களுடைய வழியை சொல்லுது, அது நல்ல விஷயமா இருக்கிற பட்சத்தில் மற்ற நடிகர்கள் ஏன் வந்து அதிகம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேங்குது? பெரும்பாலும் நம்ம பார்க்கணும் எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி திரைப்படங்கள் நான் வந்து சொல்றேன். இல்லைப்பா, நம்ம இந்தியாவோட டாப் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தே வந்து அதில் பண்ணியிருக்கிறார் தானே கபாலியில். அவருக்கு சொல்லப்பட்ட கதை ஒன்றா இருந்து எடுக்கப்பட்ட கதை ஒன்றான்றதுலாம் நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரியான இயக்குனர்களை ரஜினி மாதிரியான ஆட்கள் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து ஒரு பக்கா கிராஃப்ட்ஸ்மேன் தான். அவர் ஒரு சிறந்த ஒரு டெக்னிக்கல் சவுண்டுகளோ எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கான மதிப்பளித்தாங்களே தவிர இவர் தலித் அரசியல் பேசுகிறாருன்றதுக்காக யாருமே வந்து படம் கொடுக்கல. இஃப் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அவங்க வந்து படம் கொடுத்தாங்க, படம் பண்ணாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, கபாலி ஏற்பட்ட சில மாற்று விமர்சனங்கள் மூலயமா அதை சரி செய்யணும்னு காலாக கொண்டு போனால், காலால் ஹிந்து மத துவேஷங்களை ஓப்பனாக வச்சு அது சென்சாரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் அது மூலயமா சில இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் படங்கள் யாருமே வாய்ப்பு கொடுத்த மாதிரி தெரியல. தங்கலான்னு தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மேபி யாரும் கூப்பிட்டாங்களா, ரஞ்சித் வேணான்னு சொன்னாரா, இல்லை ரஞ்சித் அவங்களே அவாய்ட் பண்ணாங்களா, இதெல்லாம் என்னன்றது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அது என்னன்னு. ஆனால் ஹீரோக்களுக்கு இந்த மாதிரி படங்கள் மூலிமா, ஏன்னா அவங்க இது சம்மந்தப்பட்ட விவாதங்களோ பிரச்சனைகளோ குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும். இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் வரைக்கும் இதை பற்றி பேசப்படும். இந்த 20 நாட்களுக்குள்ள படத்தோட வியாபாரமும் அதற்குண்டான வசூல்களையும் எடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோதான். இந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் த சினிமா பிஸ்னஸ் இருக்குல்ல, இது ஒரு லாபத்தை கொடுக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு ஹீரோஸும் வந்து ஒத்துழைக்கிச்சு தான் போகிறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா போய் தனுஷ் போய் கர்ணன் நடிக்க மாட்டாப்புல, உதயநிதி போய் மாமன்னன் நடிக்க மாட்டாப்புல. புரியுது? அவங்கள மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு டெக்னிக்கல் வேல்யூ இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி படம் பிசினஸும் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.